உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர்
இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். சேனைகளின் கர்த்தர், ஓ சத்தமா, சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சத்தமா, சேனைகளின் கர்த்தர். நல்ல சத்தமாதி, சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலான முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கும். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கும். துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. துதி கணம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை எல்லாம் சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர். கைகளை தட்டி ஹalleluya. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையில ஆராதிக்க போறோம். ஹalleluya. அவர் பரிசுத்தர். நாம் அவரை பார்க்கும்போது அவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்கிற தேவனாக. ஹalleluya. சத்தமா ஹalleluya. என்னை சிறுவனை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே, நான் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே. அருமையானவர் எந்த நேசர், இன்பமானவர் ஆத்மனே, மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மனே, மதுரமானவர் எந்த நேசர், பிரியமானவர் ஆத்மநேசர். என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து, நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே, நான் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே.
நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறுக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் வளர்ந்து வளர்க்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே நான் பள்ளத்தாக்கின் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரப்போலானவர் கண்வாலி குன்றின் வெடிப்பிலே ஓடி வரும் மானுக்கு சமானமான நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து வணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே நம் பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரப்போலானவர் கண்மாலை குன்றின் வெடிப்பிலே ஓடி வரும் மானுக்கு சமானமான நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே நான் பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே வெண்மையும் சிவப்புமானவர் புறாவை கொண்டவர் தேதூரு மரப்போலானவர் 10,000 பேரில் சிறந்தவர் என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே நான் பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பம் அருமையானவர் எந்த நேசர் இன்பமானவர் மதுரமானவர் பிரியமானவர் மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் அருமையானவர் எந்த நேசர் இன்பமானவர் ஆத்மனே மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் ஆத்மனே மதுரமானவர் எந்த நேசர் பிரியமானவர் ஆத்மனே என் நேசர் வெள்ளை போல சென்று என் நண்பர் மறிக்கொழுந்து பூங்கொத்து நான் அவருக்குள் மலர்ந்து மணக்கும் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி நான்
ஆடைகள் பொன் தரித்து போகுமே. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே. உயர்ந்த ஆடைகள் பொன் தரித்து போகுமே. உலக ஞானமே தேவன் பார்வையில் முழுது பைத்தியம் என்று ஆகுமே. உலக ஞானமே தேவன் பார்வையில் முழுது பைத்தியம் என்று. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தேர்ந்து கொண்டாரே. பலவான்களை பலவீனரை தேவன் தேர்ந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தேர்ந்து. இந்த காலவரை சேர்ந்து சத்தமா உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை. இன்னொரு சொல்லாம பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை. தாழ்வும் உயர்வுமே என்னை சுக்காகவே வாழ்ந்த நாமுமே இரத்த சாட்சியாகவே. தாழ்வும் உயர்வுமே என்னை சுக்காகவே வாழ்ந்த நாமுமே இரத்த சாட்சி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு வந்திடினும் வாழ்வும் இயேசுவுக்கே சாவும் இயேசுவுக்கே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேர்ந்திடினும் என் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும். ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேர்ந்திடினும் என் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும். என் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும். என் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும். ஓ ஹalleluya. உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் சத்தத்தை உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya. ஹalleluya. அழகானவர் இயேசு அழகானவர்
நேசமானவர் என் சுவாசமானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசமடியிலே என்றும் பக்கம் நேசமடியிலே என்றும் பக்கம் அழகானவர் இயேசு நேசமானவர் என் சுவாசமானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசமடியிலே என்றும் பக்கம். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உறுப்பையில் வைத்ததே இல்லை. இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு. தேவன் தன்னுடைய மகிமையை தன் வல்லமையை காண்பிக்கிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நாம் பார்த்த காரியத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் எழுந்து பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உடைப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. 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 அப்ப கடந்த நாட்களில் நாம் பார்த்த ஒரு காரியம், தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாக வெளியரங்கமாக மாறும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டி அது பிரதிஷ்டை பண்ணுகிற நாளில் கர்த்தருடைய மகிமை கடந்து வந்தது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி அவர்கள் விழுந்தார்கள். அவர்கள் அந்த வேலைகளை செய்ய முடியாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். இதெல்லாம் குறித்து நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய மகிமை பாதுகாக்கிற மகிமை. எருசலேம் சுற்றிலும் அக்கினி மதிலாய் பாதுகாக்கிறது. அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று சொல்றார். உண்மையிலேயே நம்மை சூழ பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதே போல யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், லாசரு மரித்து 4 நாளாயிற்று நானுமே என்று சொன்ன காரியத்துல தேவன் அற்புதங்களை செய்து நாரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை மாறி அங்கே உயிர்த்தெழுதல் கடந்து வந்தது. மரணம் இருந்த இடத்துல வேதனை இருந்த இடம் அப்படியே அந்த சூழ்நிலை மாறினது. அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவ மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. இறுதியா நம்ம பார்த்தோம், நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற மகிமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவைகளை சந்திக்கிற மகிமை. பூமியில் விளைந்ததை தான் எல்லாரும் சாப்பிட முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கும். காலையிலே மன்னா, மாலையிலே காலை, இவைகளை கொடுத்து கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டில்
கர்த்தர் தன்னுடைய மகிமையினாலே தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், நாம வேத வசனத்தை கேட்டு அறிவை வளர்த்துக் கொள்வதனால பெரிய பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன காரியம் தெரியும், எவ்வளவு காரியம் தெரியும் என்பது முக்கியமான காரியம் அல்ல. எவ்வளவு காரியம் அனுபவமாய் மாறி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கல்வி முறையெல்லாம் அறிவை வளர்ப்பதற்காக இருக்கிறது. ஆனால் அனுபவமாக்கிக் கொள்வதற்காக தேவன் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாட்கள்ல நம்ம அறிவை அடைவதற்கு நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அறிந்து கொள்வதற்கு, அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு அறிவு பெருகி இருக்கிறது என்பதை காட்டிலும் எந்த அளவுக்கு அனுபவத்திலே காணப்படுகிறோம், இந்த மகிமையை குறித்து எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. இந்த மகிமையை எந்த அளவுக்கு நாம் ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம், இதுதான் முக்கியமான காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம், இந்த மகிமை நாம் எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? How can we experience the glory of God? தேவனுடைய மகிமையை நாம் எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. பாருங்க, இந்த மகிமை குறித்து பேசவே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டதை நான் கண்ணார காண்கிறேன். நான் கண்ணார காண்கிறேன். நீங்க எந்த அளவு காண்றீங்களோ இல்லையோ, நான் கண்ணார காண்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மகிமையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் மாறுகிறதை இப்பொழுது நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, ரெண்டு பேரும் அப்படியே வாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே முன்னாடி வாங்க, ரெண்டு பேரும். பாருங்க, இந்த மகிமை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுகிறார், வெளியரங்கமாய் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் இந்த அருமையான தம்பதியர்கள் முன்னாடி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் ஆண்டவர் எனக்கு அற்புதமான காரியத்தை செஞ்சாரு. குழந்தை பாக்கி கொடுக்குறோம். இத்தனை வருஷம் நாங்கள் ஜெபித்தோம். அப்பா, எங்களுக்கு அப்புறம் இந்த கூடாரத்தில் ஜெபிக்க ஒரு பிள்ளை இல்லை ஏன்னு சொல்லி ஜெபித்து அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினார் இந்த வருடத்தில். அதே போல் ஆண்டவர் நேற்று அந்த 7 மாதங்களை எங்களை வழிநடத்தி 7வது மாதம் ஆச்சுது. ஆண்டவர் அற்புதமாய் அதிசயங்களாய் எங்களை பாதுகாத்து கொண்டு திருமணமாகி 25 ஆண்டுகள். திருமணமாகி 25 ஆண்டுகள். கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் தான் தெரியும். கடந்த வாரம் தான் தெரியும். அல்லேலூயா. நாங்க சில வாரத்துக்கு முன்னாடி நானும் சிஸ்டரும் போயிருந்தோம். போகும் பொழுது இவங்களுக்காக நான் ஜெபிப்பதற்காக, இவங்களுடைய கால் வலிக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நான் வைப்பேன். இவர்கள் மூலமாக ஒரு அசைவை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் உணர்த்தினார். நான் அதை வைத்து ஜெபம் பண்ணுவேன். இவர்களுடைய நிந்தைகள் நீங்குகிற ஒரு ஆண்டாக கர்த்தரை மாற்றிக் கொள்கிறார். இவர்களை சாட்சியாக நிறுத்தி 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இவர்கள் எவ்வளவு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். தேவனை அறிந்த பிற்பாடுமே எவ்வளவோ நாட்கள் கடந்து வந்து
நம்பிக்கை அற்றவர்களா இனி இதற்காக நம்ம பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்ற நிலைமைக்கு வந்த பிற்பாடு நீங்க கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த நாளிலே அருமையான செல்வராஜுக்காக அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஒருமித்து நாங்கள் வாழ்த்தி செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அன்னாளுடைய ஜபத்தை கேட்டவர், நிந்தையை நீக்கினவர், பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிந்தையை நீக்கிவிட்டபடியால் நன்றி ஆண்டவரே. நாளிலும் ஏற்ற வேளையில நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் தந்து பிள்ளைகளை சாட்சியா எடுத்து நிலைநிறுத்துவீராக. திருமணமாகி 25 ஆண்டுகள் கழித்து தேவன் எங்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான தேவன். தேவனுக்காக நாங்கள் வாழ்வோம், தேவனுக்காக குழந்தையை வளர்ப்போம் என்று சொல்லி பிள்ளைகள் நல்ல தீர்மானத்தோடு கூட அதுவரை காணப்படவும் நீர் ஸ்தோத்திரம் நீர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவீராக, இவர்களை மகிமைப்படுத்துவீராக. அதுவரை இவர்களை பார்த்து அநேக உண்மையை கடந்து வருவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. உன்னத கரங்களை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். எல்லா கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. சரி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மகிமையாய் வெளிப்படுகிற இந்த ஆண்டிலே கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார், உறுதி கொண்டிருக்கிறார். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில எப்படி நிந்தையை கர்த்தர் மாற்றினாலும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிந்தைகளை எல்லாம் அவர் தன்னுடைய மகிமையினாலே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே மகிமையை நீ மகிமையாய் வெளிப்பட போகிறது உண்மை, நீ மகிமையினாலே பாதுகாக்கிறது உண்மை, நீ மகிமையினாலே எங்களை சுற்றிலும் மாற்றத்தை கொடுப்பது உண்மை, நீ மகிமையினாலே எங்களுடைய தேவைகளை அற்புத விதமாய் சந்திப்பது உண்மை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற வேண்டும். நான் பார்க்கிற ஆளாய் கேட்கிற ஆளாய் இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் அனுபவிக்கிற ஆளாய் நான் மாற வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு தாகம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ, இதுவரை நாம் என்ன காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அறிவு இருமாப்ப உருவாக்கும், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கும். ஹல்லேலூயா. அறிவுடையவர்களாய் இருப்பதற்கு காட்டிலும் அனுபவமுடையவர்களாய் இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அறிவுடையவனாய் இருக்க விரும்பவில்லை, அனுபவமுடையவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சபை எந்த சட்ட திட்டத்துக்கும் உள்ளான ஒரு சபை அல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறது. மனிதர்கள் கூட்டம் போட்டு கமிட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு சபையா இந்த சபை இருக்கக்கூடாது, ஆவியானவர் நடத்துகிற சபையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அங்கே பவுலும் பர்னபாவும் மற்ற சீடனும் அங்கே கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் பேசினார். நான் அழைத்த ஊழியத்திற்கு இவர்களை பிரித்து அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. சபையை கர்த்தர் நடத்த வேண்டும், ஆவியானவர் நடத்த வேண்டும். இன்றைக்கு ஞானத்தினாலேயோ மனுஷ ஞானத்தினாலேயோ உலக ஞானத்தினாலேயோ சபை நடத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த சபை மனுஷனுடைய ஞானத்தினாலேயோ மனுஷனுடைய காரியத்தினாலேயோ, நான் சொல்றேன், எனக்கு அடுத்து என் பிள்ளைங்க தான் இந்த சபையை நடத்தணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல. ஆவியானவர் யாரை யாரெல்லாம் கொண்டு நடத்த போறாரோ அதை நடக்கும்.
அல்லேலூயா 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 சொல்லுங்க. ஜோசப் ராஜுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நாம் இங்கே வரவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், இன்னும் பயன்படுத்த போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அல்லேலூயா. இது ஏதோ இங்க பிரசங்கித்து மூளையில அறிவை சேர்ப்பதற்காக அல்ல, இன்றைக்கு பிராக்டிகலான காரியம், நடைமுறையான காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை அப்படியே லிட்டரலாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், தெய்வீக வெளிப்படுத்தல், வெளியரங்கமாய் தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அல்லேலூயா. அப்ப இப்பொழுது ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இது வேற எங்கேயும் இல்லை, அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம். அமெரிக்காவில் நடந்தது, ரஷ்யாவில் நடந்தது, அங்கே பாருங்கள் கொரியாவில் நடந்தது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்க நாட்கள் நாள் பிரயோஜனம் இல்லை. உங்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு அற்புதம் செய்தார். இதை பேசுவது அறிவு. ஆனால் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் கண்ணார காண்கிறோம், காதார கேட்கிறோம், நாங்கள் அதை தொட்டு பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த பிரசங்க ஆரம்பிக்கும் போதே சொன்ன காரியங்கள் 1:1 ஆதி முதல் இருந்தது, எங்கள் கண்ணார கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற வார்த்தையை குறித்து நாங்கள். அப்ப ஆதி முதல் இருந்தது, கண்ணார கண்டது, நோக்கி பார்த்தது, கைகளால் தொட்டதுமான அந்த அனுபவம் நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோம். சில காரியம் நோக்கி பார்த்திருக்கிறோம். இனி கண்ணார கண்கள் தடவி பார்க்கிற, உணர்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக இயேசுவை குறித்த திருடங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டதா பிரயோஜனம் இல்லை, தரிசனத்துல பார்த்திருக்கலாம். இன்றைக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ், தடவி பார்த்து, தொட்டு பார்த்து அந்த அனுபவம். தேவன் செய்ய போகிற காரியங்கள், தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் மகத்துவமான காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை எனக்கு வேகமா நான் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு முதலாவதாக நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு காலேஜ்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி, ஸ்கூல் படிப்பு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மக்கப்படம் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதும். என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி எழுதும். இதை படி, இதை ஒப்பி இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கல்லூரி வரும் பொழுது நீ படிச்சியா, நீ அதை பார்த்தியா, இதை இது பண்ணியா, நோட்ஸ் எழுதியா, எழுதி போட்டோன்னே அது நோட்ஸ் எழுதியா அப்படின்லாம் செக் பண்றது ஸ்கூல், அது காலேஜில் கிடையாது. காலேஜில் என்ன செய்யலாம்? டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், எடுக்காதவங்கள ஏன் எடுக்கல அப்படின்லாம் என்ன செய்ய போறதில்ல, கேட்க போறதில்ல. ஆனா அவங்களுக்குள்ளாக ஒரு ஆர்வம் வர வேண்டும். நான் படிக்க வந்திருக்கிறேன், இந்த பாடத்திட்டத்தில் வந்திருக்கிறேன், இதுல நான்
என்ன செய்யணும்? நான் மேன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்ன செய்வாங்கன்னா, அந்த துறையில் அந்த துறை எடுத்து உயர்ந்தவர்களை கூப்பிடுவாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க தாங்க எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், இதை படிச்சு இன்றைக்கு இந்த லெவல்ல நான் இருக்கிறேன். அப்ப நீங்களும் என்ன செய்ய முடியும்? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்தை உருவாக்கி அவர்களை அடுத்த ஸ்டெப்புக்கு அவர்கள் கொண்டு போகிற ஒரு காரியம். இன்றைக்கும் நாம் ஆவிக்குறி பிரகாரமாய் நம்ம ஏற்கனவே தேவன் நமக்கு உணர்த்தின காரியங்கள் தான், தேவன் நமக்கு தெரியப்படுத்தின காரியங்கள் தான். இன்றைக்கு மறுபடியுமாக அந்த திசைக்கு நேராய் செல்வதற்கு இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம ஆவிக்குரிய விதமாக என்ன செய்ய போறோம்? ஒரு திசையை நோக்கி, ஒரு மேன்மையை நோக்கி நாம் மறுபடியுமாக கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுவரை நாம் யோசித்த காரியங்கள், இதுவரை பார்த்த காரியங்கள், இதுவரை விசுவாசித்த காரியங்கள், இதுவரை உணர்ந்த காரியங்கள், இதிலிருந்து நாம் தேவனுடைய காரியங்களுக்கு நேராக நாம் உணரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். இந்த தேவனுடைய மகிமையை குறித்து இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மகிமையின் அனுபவத்திற்குள்ளாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஐதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். எழுந்து பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காற்றும் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எல்லா காலங்களும் சரியா இருக்கிற சமயத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும் சொல்லப்படல. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். அப்ப இருளான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்மை சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். எல்லாம் நல்லா இருக்கும் போது, எல்லாம் இயல்பா இருக்கும் போது, எல்லாம் உயர்ந்திருக்கும் பொழுது நான் உன்னை வேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்ல, எல்லாம் எதிர்மறையா இருக்கும் பொழுது, எல்லாம் வேதனையா இருக்கும் பொழுது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் நான் உண்மை மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, நம்ம தெரிந்த வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம இருள்ல இருந்து கொண்டிருந்தோம், பாவ இருள்ல இருந்து கொண்டிருந்தோம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தோம். மெய் தெய்வத்திற்கும் பொய் தெய்வத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் உழன்று கொண்டிருந்தோம். நாம் மாம்சத்திலே மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை, அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். நம்மை தெரிந்து கொண்ட சந்ததியார், ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியார் தேவன் மாற்றினார். இதை நம்ம உணரணும். நான் இருள இருந்த ஆளுதான், ஆனா இருள இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நான் வரவழைக்கப்பட்டு விட்டேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட சந்ததி, we are chosen generation. நாம் தெரிந்து கொண்ட சந்ததி.
நாம் ஒரு ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. ஜாதி அசுத்தமான ஜாதியா இருக்கும், அசுத்தமான காரியத்தில் இருந்தோம். ஜாதினோடனே அது வித்தியாசமா நம்ம மைண்ட். ஜாதின்னு பைபிள்ல சொல்லப்படுற எல்லா காரியமும் நம்ம கவுண்டரு, வக்கீலரு, நாயக்கரு இப்படிப்பட்ட ஜாதியை குறிக்கலங்க, இது தேசங்களை குறிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பாவமான இந்த தேசத்தில் இருந்தாலும் நாம் பரலோக தேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்களும் நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இதோ இருள் பூமியையும், அத பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரியம் ஜனங்களையும் மூடும். அப்ப ஆண்டவர் சொல்றார், darkness has covered the whole earth. பூமியை இருள் மூடி இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து இருக்கிறது. இந்த பூமியை இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற உங்களை என்னையும் இருள் சூழ்ந்து இருக்கிற கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. நாங்களும் இந்த பூமியில தான் இருக்கிறோம், நாங்களும் இந்த பூமியில தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனால் பாருங்க, நீங்க பூமியில வாசம் பண்ணினாலும், இந்த பூமி முழுவதும் இருள் இருந்தாலும், உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருள் இல்லை, கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆதியாகமம் 26 அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, ஒரு பஞ்சம் வருது, ஒரு இருளான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, பஞ்சம் வருகிறது, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, காசு இருந்தால் கூட வாங்குவதற்கு காரியம் இல்லை. எனவே எந்த இடத்துக்கு போனா பிழைக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அதே போல ஈசாக்குக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்த உடனே இந்த பஞ்சத்துல நாம் சாப்பிட முடியாது, நம்முடைய மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட முடியாது, எனவே கொஞ்சம் செழிப்பான தேசத்துக்கு போவோம் என்று அவன் எகிப்து தேசத்துக்கு நேராய் போவதற்காய் அவன் கடந்து செல்கிறான். அப்பொழுது கேரார் என்ற இடத்திலே வரும் பொழுது தேவன் தரிசனமாய் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இப்ப இரு, நான் இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கேரார் இடத்துல இருக்கிறான், அதுவும் பஞ்சமான இடம், அங்கேயும் மழை இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லா விதமான சூழ்நிலை. ஆனா அந்த தேசத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி அங்கே குடியிருந்தான். அந்த தேசத்திலே அவன் விதை விதைக்க ஆரம்பித்தான். பஞ்ச காலத்துல விதை விதைச்சான். எல்லாரும் அவனை பார்த்தார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இந்த விதை வச்சு நீ சாப்பிட கூட செய்யலாமையா, இதை போய் இப்படி போட்டினா அது என்னத்துக்கு ஆகும் என்று சொல்லும் பொழுது அந்த பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல சீரியஸா நம்ம சொல்லுங்க, சூழ்நிலை எப்படி இருக்கும், நம்ம சுற்றி கொரோனாவுடைய காரியம் இருக்கும். இன்னைக்கு பெட்ரோல் விலை 100 ரூபாயை சில மாநிலங்கள் தொட்டு விட்டது, சில
சில என்ன செஞ்சுரி போட்டுச்சு. கடந்த நாட்கள் அஸ்வின் மாத்திரம் செஞ்சுரி அடிக்கல, அஸ்வின் செஞ்சுரி அடிச்ச அதே நாள்ல பெட்ரோலும் விலையும் செஞ்சுரி அடிச்சிருச்சு. உலக மார்க்கெட்ல பெட்ரோல் விலை குறையா இருக்குது. ஆனா நம்முடைய தமிழக அரசும் மத்திய அரசும் போட்டி போட்டுக் கொண்ட விலையை ஏற்றி இன்னைக்கு எல்லாம் விலை கூடிட்டு இருக்கு. அதனால காய்கறியுடைய விலைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 1 கிலோ சின்ன வெங்காயம் 170 ரூபாய். சரி, ஓகே. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் கூடிட்டு இருக்கு. அப்ப ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வெங்காயம் விலை கூடிச்சுன்னா வெங்காயம் சாப்பிட்டு பழகுங்கள், நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை என்று சொல்கிறார். பெட்ரோல் விலை கூடிச்சுன்னு சொன்னா ஒரு மந்திரி சொல்லுகிறார், வேற மாத்துங்க, வேற வழிக்கு போங்க. பெட்ரோல் விலை கூடிச்சா, டீசல் விலை கூடிச்சா, அதை வாங்காம வேற காரியத்துக்கு போங்க. முன்னாடி மாட்டு வண்டி போறீங்க, மாட்டு வண்டியில போனா பெட்ரோல் வேணுமா? மாட்டு வண்டிக்கு போணுமா? சைக்கிளுக்கு பெட்ரோல் தேவையா? ஹலோ, அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி போங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா இன்னொரு காரியம், எலக்ட்ரிக்கல்ல மாறுங்க. என்ன செய்ய? எலக்ட்ரிக்கல்ல மாறுங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நல்ல கவனிங்க. நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் கடந்த நாட்கள்ல சொன்னாங்க, ஜனங்களுக்கும் வேலை இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த சமயத்துல போய் நீங்க இப்படி சர்ச்சுக்காக கள்ளத்தோட்டத்துக்காக இப்படி இடம் வாங்கணும்னு சொல்லி இப்படி நீங்க பிளான் பண்ணுறீங்க. ஜனங்கள் கையில என்ன எப்படி இருக்கும்? எல்லாரும் கஷ்டப்படுற சமயம், என்ன இப்படி போய் செய்றீங்களே அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே ஓப்பனா கேட்கலாம். நான் சொன்ன காரியம் நானாக எடுக்கிற பயிற்சி இல்ல. ஆண்டவர் சொல்றான், இந்த ஜோசப் ராஜ் செய்யறான். நல்லையா பஞ்ச காலத்துல விதைக்கணும். அப்ப விதைத்தவர்கள் வாழ்க்கையில நன்மையை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அவன் அந்த தேசத்துல குடியிருந்தான். அவன் ஏதோ ஒரு பஞ்ச காலத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்து சொல்லி பார்த்து. இன்னைக்கு வெங்காயம் வாங்க போகும்போது 170 ரூபானா எவ்வளவு வெங்காயம் வீட்டுக்கு வாங்குவீங்க? சொல்லுங்க சார். காக்கிலோ இருக்கலாம். வெங்காயம் 10 ரூபாய் இருக்கும்போது எவ்வளவு வாங்குவீங்க? 2 கிலோ 3 கிலோ வாங்குவீங்க. இப்ப 1/4 கிலோ இருக்கு. அப்படித்தானே? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, பஞ்ச காலத்திலேயுமே அதுக்கு முன்னாடி செழிப்பான காலத்துல 2 கிலோ 3 கிலோ வாங்கினா, இந்த பஞ்ச காலத்துல 5 கிலோ 6 கிலோ. கர்த்தர் அப்படி ஆசை. பாருங்க, இவன் பஞ்ச காலத்திலே திருப்தியாக சாப்பிட்டான். பஞ்சத்தை நான் சிறு வயதுல இருக்கும்போது பஞ்சத்தெல்லாம் கடந்து வந்த அனுபவங்கள் இருக்கு. எங்க குடும்பத்துல சில கஷ்டங்கள் வந்த சூழ்நிலைகள், மழை பொய்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து வந்திருக்கோம். அதனால மக்காச்சோள மாவு தான் அன்னைக்கு கொடுப்பாங்க. அரிசி வாங்க முடியாது, அதனுடைய விலையெல்லாம் ஏறி போன நாளுக்கு. அந்த நாட்கள ராகி கூழத்தா, அதுவும் கொஞ்சமா வச்சு அதை நிறைய கரைச்சி தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுக்குறது. அந்த நான் சிறு வயதா இருக்கும்போது நான் அதை வாங்கி குடிக்கணும். எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லணும்.
எங்க வீட்டுல எல்லாருமே இந்த ராகி கூழ் அப்படிங்கும்போது வேண்டாம், ஏதோ குடிச்சு ஆகணுமே அப்படின்னு கொஞ்சம் அப்படி கொடுப்பான் குடிப்பான். நான் வாங்கி குடிப்பேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இவன் என்னைக்கு இது வேண்டாம்னு சொல்றானோ அன்னைக்கு நம்ம தரித்திரம் மாறிடும். அவங்க சொல்லி இருக்காங்க. நான் ஒரு நாள் சொல்றேன், அம்மா இனி எனக்கு வேண்டாம், இனி சோறு சாப்பிட விரும்புறேன். சொன்ன அந்த நாள்ல இருந்து எங்க குடும்பத்தில் உள்ள பஞ்சம் மாறிடுச்சு. மணி நினைப்பா இந்த மூத்ததை விடுறான். சரி, இந்த நம்புறதுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய சொல்லி நான் எதுவுமே எடுன்னு சொல்லுவேன். என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டா இந்த காரியம்லாம் தெரியும். அல்லேலூயா. குறிப்பிட்டு பொய்யெல்லாம் பேச முடியாது. அது இன்னைக்கு இது பெரிய டெலிகாஸ்ட் வர ஆகுது. என்ன செஞ்சிருக்கு யூடியூப்ல இப்ப நம்ம பண்ற பிரசங்க எல்லாம் அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கு, மறுபடியும் என்ன செய்யலாம், கேட்கலாம். நீங்க எங்க நோட்ஸ் எடுக்க மறந்து போனாலோ, ஒருவேளை இங்க இருக்கு சமூக ராஜாமா அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டே அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யலாம், மறுபடியும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுது. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனம். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பாருங்க, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், அங்க வாதைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் சொன்னபடியாக மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. எகிப்து தேசம் நடந்த காரியம். ஒருவரை காண முடியல, அவங்க இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இவர்கள் அதன் மத்தியில தான் குடியிருக்கிறாங்க. அவனுங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய ஜனங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு கோசேன் தேசம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் என்ன செய்தார்கள், இங்கேயும் அங்கே அதாவது அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அது ஓரத்துல ஓல குடிசை கட்டி, அதுக்குள்ள அண்ணாந்து பார்க்கிற மாளிகையில எகிப்தியர்கள் இருப்பார்கள், இந்த ஓல குடிசையில இஸ்ரவேல் இருப்பார்கள். அண்ணாந்து பார்க்கிற மாளிகை இருட்டில இருந்தது, அங்க இருந்து ஒரு நாள் கூட நகர முடியல. ஆனால் அந்த ஓலை குடிசையில இருந்த இந்த ஜனங்களுக்குள் வெளிச்சம் இருந்தது. இவர்கள் சாப்பிட்டார்கள், வேலை செய்தார்கள், எல்லா காரியம் நடந்தது. ஆனா இங்கே மற்றவர்களுக்கோ காரிருள். எகிப்தியருக்கு காரிருள் இருக்கிற அதே சமயத்துல இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் உண்டானது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு பூமியிலே காரிருள் காணப்படும். ஜனங்கள் காரிருளை சிக்கி இருப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கும், பலவிதமான சோதனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ஒரு இந்த வருஷத்துல தான் நீங்க சில இடங்களை வாங்குவீர்கள், சில வீடுகளை கட்டுவீர்கள், சில புதிய வாகனங்களை வாங்குவீர்கள், சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுகிறோமே, எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்படுகிறோமே, உங்களுக்கு என்ன எப்படி நடக்கிறது? பூமியில காரிருள் இருக்கும், ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரத்தினால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று ஏசாயா சொன்னார். இந்த ராஜ குடும்பம் ராஜா இழந்து விட்டானே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் அழுது கொண்டிருக்கும் பொழுது, ராஜ குடும்பமே புலம்பும் பொழுது இந்த ஏசாயா தேவனை தரிசிக்கிறார். இன்னைக்கு நம்ம சுற்றி எத்தனை பேர் புலம்பலாம், அழலாம், வேதனைப்படலாம். எங்களுடைய சூழ்நிலை மோசமா இருக்குன்னு சொல்லலாம், எங்களுடைய காரியங்கள் பாரமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் தரிசனத்தை காண போறீங்க, தேவனுடைய மகிமையை பார்க்க போறீங்க. ஏசாயா கண்ட மகிமை போல
உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை அவன் பார்த்தானே. வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிரப்பப்பட்டிருந்ததே. அதெல்லாம் பார்க்க போகிறான். சுற்றி என்ன நடந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்க யாரு கிடையாது. நீங்க அந்த காலத்தில் உள்ளவர்கள் கிடையாது. நீங்க இருள ஒரு காலம் இருந்தோம், இருளான தேசத்துல இருந்தோம். ஆனா இப்ப ஒளியான தேசத்துக்கு உடையவர்களாய் மாறி இன்றைக்கு நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, holy nation. நாங்கள் தான் சொல்றோம் holy nation, பரிசுத்த தேசம், பரிசுத்த தேசம், ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. சொந்த சம்பத்து, தேவனுடைய சொந்த சம்பத்து. இத நீங்க மறுபடியும் என்ன செய்யணும்? இதை நீங்க உணர ஆரம்பிக்கணும். நான் இந்த உலகத்து ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ளவங்க சிந்திக்கிறதுக்கு நான் சிந்திக்க போவதில்லை. இந்த உலகத்து ஆட்கள் சொல்லுவாங்க, கணக்கு பார்ப்பாங்க, காரியங்கள் பண்ணுவாங்க. ஐயோ இப்படிப்பட்ட சமயம், இது பேண்டமிக்கான சூழ்நிலை, இந்த சமயத்துல வருமானமே வேலையே சரியா இல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? இந்த நாட்கள நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம இந்த காலத்தை ஓட்டுவதற்கு தான் பிளான் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிப்பதை விட்டு இந்த நாட்கள்ல இந்த உலகம் பேண்டமிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் மேல் உதிக்கிறார். அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ நான் செய்கிறேன். பஞ்ச காலமாக இருந்தாலும் விடை கிடைக்க சொன்னாலும் விடை கிடைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறார் அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஸ்தோத்திரம். உலக பிரகாரத்தோட இங்க உள்ள உட்கார்ந்து உலகத்தை வாழ்வது போல அதே மனநிலைமையில சபைக்குள்ள உட்காராது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க உலகத்துல இருக்கிறது போலவே அவங்க சிந்திக்கிறவங்க சிந்திச்சுட்டு இங்க உட்காராதீங்க. நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்க, ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பரிசுத்த தேசம், ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த சம்பத்து. உலகம் பூமி இருளுக்குள்ள இருக்குது, ஜனங்கள் மேல காரியங்கள் இருக்குது. ஆனா உங்க மேல கர்த்தர் இருக்கிறார், தேவனுடைய மகிமை இருக்குது, ஒளி இருக்குது. அதை வைத்து சிந்திக்காதீங்க, அதை வைத்து யோசிக்காதீங்க. இது உங்கள் விசுவாசம் உலகத்தின் காரியத்தின்படி அல்ல, தேவனுக்கு அப்பாற்பட்டது. 25 வருஷம் ஆச்சு நீங்க குழந்தை, இனி கிடைக்கிறது கிடையாது, அவ்வளவுதான். நாமே குழந்தை, நீங்களே குழந்தை, இப்படியே சொல்லி வாழ்ந்துட்டு போயிருங்க. அப்படி உலகம் சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், 25 வருஷம் ஆனாலும் 35 வருஷம் ஆனாலும் நான் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 வயசுல கொடுத்தவர். செல்வராஜ் எத்தனை வயசு ஆச்சு இப்ப? 43. 100 வயசுல கொடுத்தவர் 43 வயசுல கொடுத்திருக்கிறார். நல்ல சொல்லுமே, ஹல்லேலூயா, நல்ல சொல்லுமே, ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கிற நாட்களுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக போறோம். தேவன் நம்மை என்ன செய்ய போற? ஏதோ பார்த்துக்கிட்டே அறிவில பெருத்தவளா நாம் இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கல, அனுபவத்திற்குள்ளாய் கடந்துவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏசாயா 8:12 சொல்லப்படுகிறது, ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்வது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜனங்கள் பயப்படுகிற காரியத்திற்கு நீங்க பயப்பட வேண்டாம். உலகத்தின் ஜனங்கள் அலறுகிற காரியத்திற்கு நீங்க அலற வேண்டாம். அவர்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிற காரியத்துக்கு நீங்க கட்டுப்பாடுன்னு சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு நீங்க நடக்கலாம். டாக்டர் சொல்லுவாங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அந்த அப்படி போயிடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அந்த குடிச்சிடக்கூடாது, இதை குடிச்சிடக்கூடாது.
ஹலோ, கட்டுப்பாடு. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுவதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. இன்னைக்கும் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ற ஆட்கள் சபைக்குள்ள இருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எல்லா நாளையும் ஆண்டவர் தான் என் மேல் உதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் செய்யறார், ராகு உதிக்கிறான், கேது உதிக்கிறான். அது இருள். உலகத்துல உதிக்கலாம், ராகு தான் இருக்கலாம், அது உலகத்து ஆட்களுக்கு. ஆனா என் மேல் கர்த்தர் உதிக்கிறார், என் மேல் கர்த்தர் உதிக்கிறார். எனக்கு எந்த நாள் நல்ல நாள். லென்த்ரேஸ்ல இருக்கிறோம், கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, கல்யாணம் வச்சிடக்கூடாது, இப்படி எல்லாம் எத்தனையோ சபைகளை சொல்லலாம். ஆனா இந்த ரகப சபையில நம்ம சொல்லக்கூடாது. ஹலோ, ஹலோ, ஸ்தோத்திரம். ஐயோ, லென்த்ரேஸ் ஆரம்பிச்சாச்சு, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? நாங்க மீன் எடுக்க மாட்டோம், கருவாடு வைக்க மாட்டோம், சிக்கன் சாப்பிட மாட்டோம், மட்டன் சாப்பிட மாட்டோம். ஹலோ, சாப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அப்ப இந்த லென்த்ரேஸ் நாட்களிலே நம்ம சபையில் நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்யாண சாப்பிடலாம், நல்ல நான்வெஜ்லாம். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு வெஜிடேரியனே கிடையாது, நான்வெஜ். ஹல்லேலூயா. அப்ப இல்ல, நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுறேன், அப்படியே பாரம்பரியமா பழகிட்டு வந்துட்டாங்க. ஏங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போதே சந்தோஷமா போனார். இயேசு கிறிஸ்து பாரமான அந்த சிலுவை சுமந்து போகும்பொழுது கூட அவரை பார்த்து அழுத எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டும். அப்படியே அழ நினைச்சா உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக நல்லா இருக்கும். ஹலோ, அவர் சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே சந்தோஷமா சிலுவை செய்தாரு. நீங்க சிலுவை சொல்லுங்க, இந்த ஆண்டவர் உமக்காக இப்படி பாடா, எனக்காக இந்த பாடலை செய்யப்பட்டிருக்கிறீங்க, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வித்தியாசமான காரியமாய் செயல்பட்டு கொண்டு பாருங்க. இன்னைக்கு 46 நாள் லென்த்ரேஸ் வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே அதுக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறைய போறாங்க, அதுக்கு முந்தின வாரம் பவனி போனார், வெற்றி பவனி போனார். எல்லாம் அன்னைக்கே அவசரான காரியங்கள் இருந்துச்சு. இப்படி எல்லா நாட்களும் சிலுவைக்கு போற வரைக்கும் அவர் எல்லாமே சந்தோஷமா தான் இருந்தார், சிலுவை போகும்போது சந்தோஷமா தான் இருந்தார். நம்ம 40 நாள நீளமா 46 நாளுக்கு நீங்க சபைகள்ல கைதட்டி இப்ப கூட பாட மாட்டாங்க. அவர் மரிச்சு அப்படியே வச்சிருக்கு. இயேசு மரித்து கடத்தப்பட்டிருக்கிறார். உனக்கு என்ன சந்தோஷம், உனக்கு என்ன சிரிப்பு? அந்த பாரம்பரியமான என்னுடைய அம்மாவுடைய அம்மா ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த லென்த்ரேஸ்ல சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு நான் வாய் சும்மா அப்படி பாடணும்னா கூட இது லென்த்ரேஸ் இயேசு படுக்க வச்சிருக்கு, நீ சந்தோஷம் பொங்குது இப்படி ஆட்சி சொல்லுவாங்க.
புரியாது. அப்பவே சின்ன வயசுல எனக்கு அதுல நான் அவங்க சொல்ல கேட்க மாட்டேன். எப்பயும் சந்தோஷமா என்ன பண்ணுவேன், அந்த அந்த போய் பாருங்க. அப்ப ஜனங்கள் பயப்படுறதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஜனங்கள் கட்டுப்பாடுன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க கட்டுப்பாடு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு மற்ற சபையினோட ஆட்களே கட்டுப்பாடு என்ன செய்யலாம், வைக்கலாம். கட்டுப்பாடு அவங்க சொன்ன கட்டுப்பாடு நமக்கு ஒண்ணு பொருந்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்டது. எனவே நாம் இந்த அனுபவத்துக்குள்ளாய் இன்னைக்கு நாம் புதிய ஆரம்பத்துக்குள்ளாய் ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளாய் நாம் கடந்து நாம் ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் விண்ணிற்குரியவர்கள். அந்த மனப்பான்மையோடு கூட நாம் நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் தான் உட்பவித்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? மறுபடி பிறந்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். நமக்கு நரகம் இல்லை, நமக்கு பரலோகம் தான். நாம் அவரை போல மாறுவதற்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்முடைய தகப்பனுடைய தாயின் சாயலை நம்ம என்ன செய்யலாம், பிறந்து வந்திருக்கலாம். அதனுடைய சுபாவங்கள் நமக்குள்ள சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். எனவே நம்முடைய சாயல் தேவனை போலவே மாற ஆரம்பிப்போம். நாமும் தேவனும் சந்திக்கும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஒன்றாகவே இருப்போம். நம்முடைய குணாதிசயம், நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்படித்தான் வைத்திருக்கிறாங்க. நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக சபைக்கு வச்சு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்கள் குழந்தைகளை போல இருக்காதீங்க, மாம்சத்துக்குரியவர்களை செய்து கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆசாரிய கூட்டம். எந்த சமயத்திலும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கலாம். நீ எந்த சமயத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் போகலாம். அவருடைய பிரசன்னத்தை எந்த வேளையிலும் நீங்க அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த பழைய காரியத்தின்படி நாம் நடப்பதற்காக நாம் வைக்கப்படவில்லை, புதிய காரியத்திற்காக கர்த்தர் வைக்கப்பட்டிருக்கிறார். ரீஓரியன்டேஷன். மறுபடியும் நாம் என்ன செய்கிறோம், ஒரு நம்ம கோலை நாம் பார்த்து ஓடப்போம், லக்கை நோக்கி ஓடப்போம், பழமையான தூக்கி போடப்போம். அல்லேலூயா. தாமு சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த சர்ச் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படித்தான் இருப்பாரு, இந்த அந்த ஊழியக்காரர் இப்படித்தான் இருப்பாரு, அந்த சபை இப்படித்தான் இருக்குது, நீங்க இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அப்படி சொன்னதுக்காக நம்ம இருக்க மாட்டோம். அந்த சர்ச்சில் வாரவாரம் வந்து பார்க்க வர்றாங்க, எனக்காவது ஜாப் பண்ணுங்க பாஸ்டர்னு சொன்னா வந்துருப்பாங்க. அந்த சர்ச்சில் அப்படி வராங்க, நீங்க வரல அப்படின்னா அப்படித்தான் இருக்குல்ல. ஹலோ ஹலோ. சரி, என் மனைவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த தேவையில்லாத பேசலாம், தேவையான பேசலாம். நாம் வித்தியாசம், நாம் தேவனுக்கு, நாம் உலகத்துக்கு எதிர்த்து மற்றவர்களோட ஒப்பிட்டு வாழணும். அதான் நான் சொல்றேன். சீரரை பார்த்தே சொல்லுங்க. பேதுருவை குறித்து இப்படி சொல்லும் பொழுது, இவன் முதிர் வயதிலே அவனுக்கு இஷ்டம் இல்லாத எடுத்து கொண்டு போவாங்கலாம் சொல்லும்போது, அப்படின்னா உங்க மார்புல சாய்ந்திருக்கானே இவனுடைய காரியம் எப்படி இருக்கும்? பேதுருவை பற்றி சொல்லும் போது அப்படி ஆனவங்க அப்படி கேட்டுக்கலாம்ல, இவனை குறித்து என்ன காரியம்? நான் மருமகமாக இருக்க நான் சித்தமா இருந்தா நீ அதுக்கு நீங்க அப்படின்னு அப்படிதான் ஆலோசனை. எந்த இடத்துலையும் இந்த ஒப்பிட்டு பார்த்து வாழ்றது. இன்றைக்கு உங்களை பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை இந்த உலகம் அறியாது. காரணம்
நாம் இருளில் இல்லை. இருள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் நமக்குள் ஒளியாய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்வோம்? இந்த காரியங்கள்ல இந்த மகிமையோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் ஹல்லேலூயா. 4 பாயிண்ட் சொல்வேன்னு சொன்னேன். ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இதோடு கூட நான் முடிக்கிறேன். நாம் எவ்வளவு தூரம் அறிகிறோம், எத்தனை பாயிண்ட் நான் எழுதணும் அப்படிங்கிற காரியம் இல்லை. நான் எந்த அளவுக்குள்ள நான் கடந்து வருகிறேன், இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 2:9 மறுபடியும் வாசிங்க. 1 பேர் 2:9. நீங்களும் உங்களை எந்த காலத்துக்கு ஆச்சரியமான முடிகிறதுக்கு வரவழைத்த புண்ணியங்களை எழுதிக்கும்படி நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நம்ம யாரு இது ஏற்கனவே தெரிஞ்ச காரியம் தான். ஆனா இப்ப மறுபடியுமாய் ரீஓரியன்டேஷன் மறுபடியுமாய் நாம் என்ன செய்யணும், அது பண்ண போனோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட ஜனம் தான். இது வரைக்கும் நம்ம அதை நினைச்சிருக்கோம், சில சமயத்தை மறந்து போயிடும். இனி நான் ஒருபோதும் நான் மறக்க கூடாது. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், சந்ததி, இந்த ஜெனரேஷன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, தெரிந்து ஜெனரேஷன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, என்ன சொல்ல? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவங்களுக்கு என்னன்னாலும் என்ன செய்யலாம், இயற்கை நடக்கலாம். ஆனா எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவங்க வாழ்க்கை என்ன கஷ்டமா வரலாம், என் வாழ்க்கையில இந்த உயர்வு வந்துதான் தேவன் எனக்கு சொன்னது நிச்சயமா. அடுத்ததாக ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ராஜரீகமான ஆசாரியர், ராயல் பிரிஸ்ட்ஹுட். நீ சாதாரண ஆசாரியர்கள் அல்ல. சும்மா சின்ன கிராமத்துல பூசாரிகள், ராஜாக்கள். ராஜாக்கள் போகிற இடத்துக்கு ராஜாக்களுக்கே பூசாரிகள், ஆசாரியர்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாக்களுக்காக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதான் நடக்கும். அவங்க போய் யாகத்துக்கு யாகம் வளர்க்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஆனா நீங்க என்ன ஜெபம் பண்றீங்களோ அதான் என்ன. நீ ராஜரீக ஆசாரியர், சாதாரண ஆசிரியர். மற்றவங்க மணிக்கணக்கா என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு வார்த்தை தேவன் பேசலாம், அது நடந்துடும். சரி, நான் 40 நாள் உபவாசம் பண்ணி நான் இந்த பலனை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, 40 நாள் நான் அப்பாட்ட நான் சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அது எனக்கு நடந்து போச்சு. உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த அளவுக்கு உறவு இருக்கிறோம். அப்ப உபவாசம் இருந்தா கேட்கணும் அவசியம் இல்லை. என் மனைவி எனக்கு ஏதாவது செய்ய பட்டு சாரி எடுத்து கல்யாணம் நிறைய வந்துட்டு இருக்கு, கழுத்துல நல்லா போடணும் எடுத்தாங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நான் சாப்பிடாம இருந்து நீ எடுத்து கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியேதான் பண்ணுவீங்க. ஏங்க உங்க குடும்பத்துக்கே நீங்க இப்படி செய்யும் பொழுது ஏன் நம்முடைய தேவன் அப்படி நினைக்கிறீங்க? நான் பாஸ்டிங் போட்டு இப்படி ஜெபம் பண்றேன். ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. இத்தனை பாஸ்டிங் நான் ஆரம்பிச்சேன். பாஸ்டரே சபையில சொல்லல, ஆனாலும் நான் ஆரம்பித்து விட்டேன். அப்படி நான் வலதுகரத்தை வைத்து அப்படி சொல்ல, அப்படி சும்மா வலதுகரத்தை அப்படியே வைத்துக்காங்களா, சும்மா நல்லா. இன்னும் ஒரு சிலருக்கு தாலி கேட்க என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எல்லாமே முன்னாடி நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். உபாசம்
நோக்கம் இல்லை. உபவாசம் பண்ணித்தான் ஆண்டவருடைய ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா நான் உபவாசிக்கலாம். ஆத்துமாக்களுக்காக உபவாசிக்கலாம், தேவனுடைய காரியத்துக்காக உபவாசிக்கலாம், கர்த்தருடைய நிமித்தமாய் காரியம் செய்யலாம். என் வாழ்க்கையில் ஒரு தேவை, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு உபவாசிக்க வேண்டிய அவசியம் கேளுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எண்ணங்கள் மாறணும், நம்முடைய விசுவாசங்கள் மாறணும். வசனத்துக்கு நேரம் திரும்பும், வசனத்துக்கு நேரம் திரும்பும். அடுத்து பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி, அதான் சொல்ல பரிசுத்த தேசம். நான் வந்து தேசமே பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரிசுத்த தேசத்தை சேர்ந்தேன். நான் பரிசுத்த ஜாதினோட இப்படி ஒரு ஜாதி இருக்கும், இதுக்கு ஒரு ஜாதி ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம தேசத்துல ஏகப்பட்ட ஜாதி இருக்கு, அதோட இன்னொரு ஜாதி ஆரம்பிச்சு மாத்திர வேண்டாம். இது பரிசுத்த தேசம். நான் பரிசுத்த தேசத்தை சேர்ந்தவள். நான் விண்ணுக்கு உரியவன், விண்ணுக்கு உரியவள். அந்த ஒரு உணர்வு அவருக்கு சொந்தமான ஜனம், அவருக்கு சொந்தமான. நான் தான் அவருக்கு பிரியம், நான் தான் அவருக்கு செல்லம், நான் தான் அவருக்கு சொந்தம். ரத்தம் சிந்தி நம்ம வீட்டில் இருக்கிறோம். ரத்த உறவு நம்முடைய உறவு. அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு சொந்தம், ராஜாவுக்கு நான் சொந்தம். ஒரு மந்திரிக்கு சொந்தனாலே காலை தூக்கி விடுறாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவங்க மந்திரி இருந்தாங்களா இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் ராஜா, அவருக்கு நாம் சொந்தக்காரன். அந்த உணர்வோடு கூட நான் ராஜாவுக்கு சொந்தக்காரன். மற்ற ராஜ்யங்கள் அது கீழலாம், மற்ற ஆளுகைகள் அது கீழலாம், மற்ற எல்லாரும் கீழலாம். அவர் சொல்லாத கட்டிட நிற்கும். எனவே அவர் எனக்காக யாவற்றையும் செய்து எனக்காக புதிய சட்டத்தையே போட வைப்பார், இருக்கிற சட்டத்தையே கேன்சல் பண்ண வைப்பார். என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். நான் அவருக்கு சொந்தமா இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வரட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். அந்த அனுபவத்தோடு கூட நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். அப்படியே எழுந்திருப்போம். எல்லா தேவன் நோக்கி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் தரக்க நிமிஷமல போய் எல்லாம் வாயில தரணும். ஆமென். ஒரு நாள் அறிவை சார்ந்தவங்க அல்ல, அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார். அருமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நீ செய்ய ஆரம்பித்து நன்றி. மறுபடியுமாக நாங்கள் உம்முடைய திசைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். அந்த லக்கை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாங்கள் கடந்து வருகிறோம். நாங்கள் ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ சில பாட்டு பாடணும், கைதட்டோம், ஏதோ சில வார்த்தைகளை கேட்டு நாங்க போனோம் அப்படின்னு எங்கள் அனுபவம் தெய்வ மகிமையை உணர்கிற அந்த அனுபவமாக மாறணும். நாளிலிருந்து நாங்கள் ஆவிக்குரிய அந்த ரீஓரியன்டேஷனுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இனி எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய விசுவாசங்கள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் உங்களுடைய வசனத்தின் ஆதாரத்தின்படியே நாங்கள் செய்வோம்.